வெல்கம் டு பேக் அவர் சேனல் லாலா விலாக்ஸ். நான் உங்களுக்கு உதயா. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சஜஷன் பண்ணியிருக்காரு நுவர்லியாவில் நல்ல ஃபுட் ஐட்டம் இருக்குது அப்படின்னு. ஸோ அதை ட்ரை பண்ணலாம் தான் வந்திருக்கோம். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னா, நுவர்லியா டவுனில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் உங்களுக்கு தெரியுமா இருக்கும், இந்த இடத்துல தான் நிற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். ரெஸ்டாரண்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் 2 தான் ரெஸ்டாரண்ட் பேரே. இங்கே என்னென்னா, மார்னிங்கை விட ஈவினிங் 6 o'clock மேலே தான் ரெஸ்டாரண்ட்டில் வந்து கிராண்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதான் ஈவினிங் 6 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கு மேலே போகலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்தாச்சு. ஸோ எங்களுக்கான டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னென்னு சொன்னால், அந்த ரெஸ்டாரண்ட் உள்ளுக்கு வந்ததுக்கு அப்புறமே அந்த வியூ பார்க்கும்போதே நல்லாவே இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்து வந்ததை விடவே நைட்டுக்கு அந்த வியூ வந்து நல்லாவே இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நுவர்லி டவுனில் வந்து யூசி கிரவுண்ட் அந்த ஏரியாவில் வந்து ரெஸ்டாரண்ட் 2 அப்படின்னு கேட்டான்னு சொன்னாலே எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று தான். நீங்கள் அந்த வியூவை பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறத விட நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் இந்த ரெஸ்டாரண்ட் எவ்வளோ ஸ்பெஷலான ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி. வந்தாச்சு. பார்க்குறதுக்கு உங்களுக்கே தெரியும் வியூ எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு. இங்கே என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மிக்ஸ் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸ்பெஷலான ஒரு ஃபுட் ஐட்டம் தான். ஸோ இப்போ அவங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம்.
ஆம்பல் வச்சுருக்காங்க. அதோட என்ன சொல்கிறது, ஊறுகாய் இருக்குது. வேறு தக்காளியில் அந்த ரோஸ் ஃப்ளவர் மாதிரி செஞ்சுருக்காங்க. வேறு சலாது இது ஒன்று இருக்குது. சோஸ் கொடுத்துருக்காங்க, கிரேவி ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்க்குறது நல்லாவே இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சம்பல், அதோட சட்னி மாதிரி ஐட்டம் வச்சுருக்காங்க. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். போட்டுருக்காங்க. சிக்கன், ஃபிஷ்ஷும் ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா. இருக்குது. இது வந்து சொல்கிறத விட நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த டேஸ்ட் விளங்கும். பார்க்குறவங்களுக்கும் வாங்கி வரும்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படி தான் இருக்குது. நல்லாவே இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணவே நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இங்கே பிடிச்ச விதம் என்னென்னா, இங்கே அந்த டெக்கரேட் பண்ணியிருக்க விதமே பார்த்தோன்னே பசி போயிடும். அந்தளவு ஒரு நல்லாவே இருக்குது. பார்க்குறதுக்கு அந்த லுக் அப்படிங்கிறது வந்து எதுலேயுமே ஃபஸ்ட் வந்து லுக் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் லுக் வந்து நல்லாவே இருக்குது. காய்ஸ், நூர்லி பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் ஹோட்டலுக்கு வராமல் மட்டும் போயிடாதீங்க. ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று தான். நல்லா கவனிக்கிறாங்க. அவங்க பரிமாற வீதம் அதெல்லாம் நீங்கள் சொல்லவே தேவை. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்களே ஃபீல் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக நூர்லிக்கு வந்தால் ரெஸ்டாரண்ட் ஹோட்டலுக்கு வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நான் சொன்னது சரியாக இல்லையான்னு உங்களுக்கே புரியும். காய்ஸ், இந்த ஃபுட்டு வந்து ஒரு ஆளுக்கு வந்து தாராளமாகவே இருக்குது சாப்பிட்ற அளவுக்கு. அதுக்கு ஏன்னா இது வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. எனக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலே நல்ல வயிறு ஃபுல்லாகிடுச்சு. கண்டிப்பாக நூர்லிக்கு வந்தால் ரெஸ்டாரண்ட் ஹோட்டலுக்கு வராமல் மட்டும் போயிடாதீங்க. திரும்ப சொல்கிறேன். ஸோ காய்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலில் லாலா வ்ளாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கட்டாயம் நான் பார்ப்பேன். உங்களோட ஏரியாவில் இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலான ஃபுட் ஐட்டம் இருக்குது அப்படின்னா கட்டாயம் கமெண்ட்டில் சஜஷன் பண்ணுங்கள். நான் அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வாசிப்பேன். கட்டாயம் அடுத்த வீடியோவை நான் ட்ரை பண்ணுவேன். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுதுன்னா லாலா.